முதல்ல வந்து சூரிய பகவான் அவருடைய சிம்ம ராசியில் இருக்கிறாரு. நம்மளுடைய விருச்சிக ராசியிலிருந்து 10ஆம் வீட்டு அதிபதியான சிம்ம ராசியில சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்க்குறார். முதல்ல வந்து இவருடைய பெரிய நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, விருச்சிக ராசி ஒரு இடத்துல ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க இருக்கீங்கங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டா அது என்ன வயசானாலும் இருக்கட்டுமே, உங்களுக்கே ஒரு 50 வயசா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஆனா உங்களுடைய தாயாரால முடியவே இல்லை, ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் வேலை பண்ணாலே அடுத்த செகண்ட் உடனே படுக்கணும்னு தான் தோணுது, ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது. ஏதாவது நான் வெளியில வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா வேலையில ரொம்ப அலைச்சல், வேலையில உங்க மேலேயே அனைத்து வேலையும் சுமத்துறது. என்னால் முடியல, எல்லா பாரத்தையும் என் மேலேயே சுமத்துறாங்க, என்னுடைய வேலையை என் வேலையை பார்க்க விடாமல் மற்றவங்க வேலையை தலையில் கட்டுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த சூரிய பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னா, இது இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாரா இருக்கு. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்க தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்க வழங்க தயாரா இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பயிற்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தராரு. முதல்ல வந்து பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா, நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசுக்கு, அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசுக்கு, அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் வந்து நம்ம கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய புதிய நிறையா விஷயங்களில் வந்து நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இதே இது ஒவ்வொரு ராசியும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும், மேசராசிலேருந்து மீன ராசி வரை. அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல வந்து சூரிய பகவான் அவருடைய சிம்ம ராசியில் இருக்கிறாரு. நம்மளுடைய விருச்சிக ராசியிலேருந்து 10ஆம் வீட்டு அதிபதியான சிம்ம ராசியில் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறார். முதல்ல வந்து இவருடைய பெரிய நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சொந்த வீடு அல்லது சொந்த இடம் வாங்குறதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராரு.
நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிருக்கேன். ஏதாவது வீடு கட்டணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேக்கி. ஏதாவது ஒரு வீட்டை எனக்கு விற்கணும்னு பார்க்குறேன், விற்று இன்னொரு இடத்துல வீடு கட்டணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கடை போடணும்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிருக்கேன். ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. அந்த மாற்றம் முதல்ல வந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு வழிபடுது. இது மட்டும் இல்லாமல் சொந்தத்தில் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது, சொத்து வீடு சம்மந்தமாக பிரச்சனை இருக்குப்பா, இந்த எனக்கு சொந்தமான வீடு தரவே மாட்டிக்காங்க, நல்லா இருந்துட்டு போட்டு எனக்கு வீடே வேணாம், ஒன்றும் வேண்டாம், நான் பாட்டுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடி அந்த சொத்து வரக்குண்டான அமைப்பு இருக்குது. இல்லை அதற்குண்டான முதல் ஸ்டெப்பையாவது இந்த காலகட்டத்தில் அவங்க எடுப்பாங்க. இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடான அமைப்பு இருக்குது. பதவி உயர்வு அது எந்த வேலையாக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இல்லைன்னா அரசாங்கம் சார்ந்த ஏதாவது ஒரு கம்பெனி, அரசாங்க சம்மந்த ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து கம்பெனிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்குண்டான அமைப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பதவி உயர்வு தடுப்பிக்கிட்டே இருக்குது, இல்லை நம்ம நினச்ச ஒரு இடமாற்றம் பண்ண மாட்டேங்காங்கன்னு சொல்கிறவங்களுக்கு வேலையில் முன்னேற்றமும் பதவி உயர்வுடன் கூடிய சம்பளமும் கிடைக்கக்குண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குதுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்மளுடைய தாயார், உங்களுடைய தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா தாயார் மூலமாக தான் உங்களுக்கு சொத்தோ ஒரு ஆதாயமோ கிடைக்க போகுது. ஒரு இடத்துல ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக அது என்ன வயசானாலும் இருக்கட்டுமே, உங்களுக்கே ஒரு 50 வயசாக இருந்தாலும் சரி, சரிங்களா, ஆனால் உங்களுடைய தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயும் உங்களை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அப்பயும் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அதுதான் பார்ப்பாங்க. உட்காந்த இடத்துலேருந்தே சாப்பாடு வரும். சின்ன பிள்ளை மாதிரி தன்னுடைய என்ன 50 வயசு பிள்ளையா இருந்தாலுமே சரி, சின்ன பிள்ளை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பாசம் வந்து ரொம்ப நாள் நீங்கள் கிடைக்காம நிறைய ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு சில பிரச்சனைனால பேசாமல் இருக்கிறது, பார்க்காம இருக்குதுன்னு சொல்லி. இந்த காலகட்டம் அது எல்லாமே தவிர்த்துபடியாகி உங்களுடைய தாயாருடைய இணக்கமாக கூடிய அமைப்பு வந்து நிச்சயமாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, தாயாருடைய இணக்கமாகிறது, சொந்த வீடுன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏதாவது மனசு கஷ்டம், மனசு சந்திச்சுலே இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது. எப்பா என்னால் முடியவே இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் வேலை பண்ணாலே அடுத்த செகண்ட் உடனே படுக்கணும்னு தான் தோணுது, ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது. ஏதாவது நான் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா வேலையில் ரொம்ப அலைச்சல், வேலையில் உங்கள் மேலேயே அனைத்து வேலையும் சுமத்துறது, என்னால் முடியலை, எல்லா பாரத்தையும் என் மேலேயே சுமத்துறாங்க, என்னுடைய வேலையை என் வேலையை பார்க்க விடாமல் மற்றவங்க வேலையை தலையில் கட்டுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி போகிறாரு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே இந்த சூரிய பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா என்ன மையான மாற்றத்தை கொடுக்குறாருன்னா, இது வரைக்கும் நீ உன்னுடைய கஷ்டத்துக்கு பலனா உனக்கு நான் பதவி உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல பேரோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாரேன்னு சொல்கிறார். சரி, நமக்கு எந்த உறவுலேருந்து வெளியில் வரணும், எந்த உறவுலேருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்கள் அவங்களுடைய மாமியார் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத அவங்க கூட பிரச்சனையோ அவங்களோட சில விஷயங்களால ஒரு வாக்குவாதம் ஆர்குமெண்ட் எதுவுமே வேண்டாம், சைலண்ட்டாக விலகிருங்க. இல்லை நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், எப்படி விலகிருக்கனாலும் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக விலகிருங்க. தேவையில்லாத ஒரு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறது மூலமாக அது பெரிய இஷ்யூவாகிறதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, வாழ்வியல் பரிகாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு அரசாங்க ஒரு மருத்துவமனைக்கு போங்க, அரசு மருத்துவமனைக்கு போங்க. அந்த மருத்துவமனையில் ரொம்பவே கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். சாப்பிடக்கூட, அதாவது அரசு மருத்துவமனையில் உள்ளே போயிட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கக்கூட, அதாவது அவங்க சில சாப்பாடெலாம் ஃப்ரீயாக கொடுத்தாலும் அங்கே போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் செய்யணும். ஆள் இல்லாமல் சிங்கிளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, தன் உதவிக்கு கூட யாருமே இல்லாமல் சிங்கிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள். தினமும் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை, சில இடத்துல வாலண்டரியாக போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய் உங்களால் முடிந்த அளவு ஒரு உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்கள ஏதாவது கொஞ்சம் தலை சீவுறதோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன உதவி அவங்களுக்காக நீங்கள் போய் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பண்ணுங்கள், உங்களுக்கே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார்.
ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.